நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ கண்டிப்பா டீமேட் அக்கௌண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேவை. ஸோ ஏஞ்சல் ஒன்ல ஃப்ரீயா டீமேட் அக்கௌண்ட் வந்து ப்ரொவைட் வந்து பண்றாங்க. நான் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். கிளிக் வந்து பண்ணிக்கிட்டு நீங்க டீமேட் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீயா ஓப்பன் வந்து பண்ணிக்கோங்க. ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஹாய் அண்ட் ஹலோ கிரியேட்டர்ஸ், வெல்கம் பேக் டு யூனிடெக் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம கூகுள் ஆட்சன்ஸில் பேங்க் டீட்டெயில் எப்படி ஆட் பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். முதல்ல உங்களோட கூகுள் ஆட்சன்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஆட்சன்ஸ் ஓப்பன் வந்து பண்ணதுக்கப்புறம் ஆட்சன்ஸ் ஃபார் யூடியூப் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே டாப் பாரில் யுவர் யூடியூப் பேமெண்ட்ஸ் ஆர் ஆன் ஹோல்ட் ஆஸ் யுவர் அக்கௌண்ட் இஷ்யூ டு ஃபிக்ஸ் அண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். பாப்அப்பில் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆக்ஷன் ஆப்ஷன் கூட நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லைனா பேமெண்ட்ஸில் பேமெண்ட் இன்ஃபோ கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷோ வந்தாகும். உங்களோட கூகுள் ஆட்சன்ஸில் $10 அன்ற ரீச் வந்து ஆயிருக்கணுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸ் ஃபார் யூடியூப், ஆட்சன்ஸ் இந்தியான்ட்டு இருக்கும். இதில் நீங்கள் எதை சூஸ் பண்ணிங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷனில் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் யூடியூப் இந்தியா ஆப்ஷன் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஆட்சன்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா மேலே சூஸ் பண்ணாதீங்க. யூடியூப் இருக்கு பார்த்தீங்கன்னா கீழே அதை சூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில் ஷோ வந்து ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் ஆட்சன்ஸில் கார்னரில் ஹவ் யூ கெட் பேட் ஆட் ஏ பேமெண்ட் மெத்தட் டு ரிசீவ் யுவர் பேமெண்ட் யுவர் எர்னிங்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பேமெண்ட் மெத்தட் இருக்கும். ஆட் பேமெண்ட் மெத்தட் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அனலிட்டிக்ஸில் ஆகட்டும் கூகுள் ஆட்சன்ஸில் ஆகட்டும் மொத்தமாக $10 இருந்தால் போதும் இந்த ஃபீச்சர் என்னபிள் வந்து ஆகிடும். நீங்கள் பேங்க் டீட்டெயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி ஆட் பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். பெனிஃபிஷரி ஐடி ஆப்ஷனு அந்த தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேம் அண்ட் பேங்க் அக்கௌண்ட். உங்களோட பாஸ்புக்கில் பேர் எப்படி இருக்கோ அப்படி என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களோட பேங்க் நேம் இந்தியன் பேங்க்னா இந்தியன் பேங்க் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸ்டேட் பேங்க்னா ஸ்டேட் பேங்க் வந்து என்ட்ரு வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேங்க்கோட ஐஎஃப்எஸ்சி கோட் என்ட்ரு வந்து பண்ணிக்கோங்க. உங்களோட பேர் பர்ஃபெக்டாக பாஸ்புக்கில் எப்படி இருக்கோ அப்படியே நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட பேங்க்கோட பேர் ஐஎஃப்எஸ்சி கோட் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேர் என்ட்ரு பண்ணியாச்சு, பேங்க் அக்கௌண்ட் நேம் என்ட்ரு பண்ணியாச்சு, ஐஎஃப்எஸ்சி கோடு என்ட்ரு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்ட் கோட். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷிப்ட் கோட் தெரியலன்னா பேங்க்கில் வந்து கேளுங்க. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நெட்லேயே ப்ரௌஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஷிப்ட் கோட் உங்கள் ஏரியா ஷிப்ட் கோட் தெரிஞ்சிடும். அப்படி உங்களுக்கு தெரியலனா ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் உங்களோட பேங்க்கோட ஷிப்ட் கோட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களோட அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரு வந்து பண்ணதுக்கப்புறம் ரீடைப் அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். திரும்பவும் அதே அக்கௌண்ட் நம்பர் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட அக்கௌண்ட் நம்பர் பர்ஃபெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களோட பேர், பேங்க் நேமு, ஷிப் கோடு, அதுக்கப்புறம் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோட் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கா இல்லைன்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒன்று ராங்காக இருந்துச்சுன்னா கூட உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணின்றது வந்து ரிசீவ் வந்து ஆகாது, இஷ்யூ வந்து ஆகிடுங்க. ஸோ எல்லாமே செக் பண்ணதுக்கப்புறம் செட் ஆஸ் யுவர் பேமெண்ட் மெத்தட் இருக்கும். சேவ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். சேவ் வந்து கொடுங்க. செட் ஆஸ் பிரைமரி பேமெண்ட் மெத்தட் டிக் வந்து ஆயிருக்கணும். சேவ் ஆப்ஷன் இருக்கும். சேவ் ஆப்ஷன் கொடுங்க. சேவ் ஆப்ஷன் கொடுத்த உடனே உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஆட் வந்து ஆகிடும். ஒய் ட்ரான்ஸ்ஃபர் டு பேங்க் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ வந்து ஆகிடும். உங்களோட பேர் இருக்கும், உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்களா கூகுள் ஆட்சன்ஸில் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் எப்படி ஆட் வந்து பண்ணணும்னு. இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக மறக்காம வந்து சேனல் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆக்டிவேட் பண்ணிட்டு எல்லாருக்கும் வந்து ஷேர் வந்து பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே கைஸ்.